ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட் தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து எனக்கு வந்து மேக் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க, ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈவினிங் ரொட்டீன் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் நான் வந்து தேய்ச்சி வந்து யூஸ் பண்ண பாத்திரம், அதாவது ஆஃப்டர்நூன் மேக் பண்ண பாத்திரம் எல்லாமே வந்து தேய்ச்சி வந்து கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுட்டா நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஈவினிங் ரொட்டீன் வந்து பாப்பா வந்து தூங்கிடுவாங்க, அதனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வந்து போகும். ஸோ இல்லைனா வந்து மார்னிங் வந்து பாப்பா வச்சுட்டே செய்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். ஸோ காலையில் அவள் எழுந்திக்க முன்னாடியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடுவேன் மோஸ்ட்லி. சம்டைம்ஸ் நானுமே சேர்ந்து பாப்பா கூடவே தூங்கிட்டா, நான் வந்து மார்னிங் தூங்குறதா வந்து எனக்கு வந்து தூக்கமே பாப்பா கூட சேர்ந்து. அப்படி நடுவில் நான் வந்து இந்த டைமெல்லாம் நான் யூஸ் பண்ணாமல் ஆஃப்டர்நூனும் நான் வந்து ஸ்லீப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என்னுடைய ஒர்க் எல்லாமே வந்து இந்த மாதிரி பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பெண்டிங் ஆகிட்டு நைட்டு வந்து எனக்கு ரொம்ப வேலையாயிரும். ஸோ நான் வந்து அப்பப்போ பாத்திரம் அப்பப்போ தேய்ச்சிடுவேன். சின்னதாக இருக்கிறத ஒண்டி வந்து நான் வந்து ஹோல்ட் டவுன் பண்ணிடுவேன். அது வந்து பாப்பா வந்து நான் வந்து எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாளோ அந்த மாதிரி. ஸோ அவள் வந்து நல்லா ஆடிட்டு அந்த மாதிரி இருந்தா அப்படின்னா நான் வந்து உடனே எல்லாமே செஞ்சுருவேன். ஸோ அவள் வந்து கொஞ்சம் மூட் அவுட் ஆகி வெளியே கூட்டிகிட்டு போகணும், அந்த மாதிரி அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நானும் இருக்கணும் அவள் கூட அப்படின்ட்டு அவள் ஃபீல் பண்ணான்னா அப்போ வந்து எனக்கு எல்லா ஒர்க்குமே பெண்டிங் ஆகிடும். ஸோ அதுவே வந்து எனக்கு பெரிய டிலே ஆயிரும். ஸோ இப்போ வந்து நைட் டின்னரும் நான் வந்து இது முடிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ எவ்ரி ஈவினிங் வந்து நான் வந்து மாப்பும் பண்ணிடுவேன். ஸோ வீடு வந்து எவ்ரி ஈவினிங் மாப் பண்ணிடுவேன். பாப்பா வந்து ஆடுறதுனால ஈவினிங் மாப் பண்ணிட்டோம்னா ஏர்லி மார்னிங் பாப்பா எழுந்துச்சி ஆடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாமானெல்லாம் தேய்ச்சி முடிச்சு கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் வந்து பெருக்கி நான் வந்து மாப் பண்ணிடுவேன். மாப் பண்ணிவிட்டு நான் வந்து ரிலாக்ஸாக வந்து ஒரு கப் டீ வந்து குடிச்சிட்ட பின்னாடி பாப்பா வந்து எழுந்திருவாங்க. அதுக்குள்ளேயே பாப்பா ஏஞ்சோடனே எனக்கு வந்து பாப்பா கூட ஆடிட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப லாங்காக வந்து தூங்கினாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லா வேலையும் செய்ய. பட் அவங்க வந்து 1 hour அவ்வளோதான் வந்து ஸ்லீப் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான் அந்த விஷயத்தில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லாமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணுறீங்க பாப்பா தூங்கும் போது? ஸோ நம்ம வந்து தனியாக இருந்து, அதாவது நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கூட இருந்தால் பாப்பாவை டேக் கேர் பண்ணிக்குவாங்க, இல்லை அவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க, நம்ம வந்து பாப்பா டேக் கேர் பண்ணிக்குவோம். ஸோ நம்மளுக்கு வந்து பெருசாக தெரியாது. ஸோ ஒன்ஸ் வந்து மம்மி வீட்டிலேருந்து நம்ம வந்து இங்கே வந்த பின்னாடிக்கு எல்லாமே நம்மளே வந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் ப்ரெஷராகவும் இருக்கும், நம்மளுக்கும் ரெஸ்ட் இருக்காது. அது வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த டேவே வந்து கொஞ்சம் அந்த அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ வந்து சூப்பராக எனக்காக டீ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வந்து ஒரு டீ குடிக்கிறது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் டீ குடிச்சு முடிச்சுட்டு பாப்பா வந்து எழுந்துட்டாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து சூப்பரான ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ மாதுளப்பழ ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டேன். அப்புறம் புது தொடப்பம் வந்து வாங்கினேன். ஸோ அதில் வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் வரும் இல்லையா, ஸோ அதை வந்து தட்டிகிட்டு இருந்தேன், வெளியே வந்து தட்டிட்டு ஸோ வீடெல்லாம் ஃபுல்லாக வந்து பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாப் பண்ணி விட்டுருவேன். ஸோ க்ளீன் பண்ணும் போது இந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே வர ட்ராயரில் வந்து நான் வந்து ஆனியன்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஆனியன்ஸ் அப்புறம் வந்துட்டு இந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து பாப்பா இழுத்து அது கூட எப்போவுமே ஆடிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து பால் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பெருக்கும் போது தான் வந்து ஒன்றா வந்து பாப்பா எங்கெங்கே போட்டிருக்காலோ எல்லாமே வந்து ஒன்றா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆனியன் வந்து அந்த தோல் எல்லாமே வந்து பாப்பா தான் வந்து உரிச்சு போட்டு வைக்குவாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே பெருக்கி மாப் பண்ணிவிட்டு நான் வந்து கிச்சனில் வந்து குக் பண்ண வந்துட்டேன். நைட்டு வந்து சூப்பர் எம்மியான ஒரு டொமேட்டோ பாத் தான் வந்து பண்ணுறேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ
நான் ஆல்ரெடி நிறைய வெஜிடேபிள் ரெசிபி வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ பாத் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ் போட்டுக்கலான்ட்டு கம்மியான குவான்டிட்டியில் வந்து வெஜிடேபிள்ஸ் கொஞ்சமாக வந்து பட்டாணி, அதுக்கப்புறம் பீன்ஸ், அதுக்கப்புறம் கேரட் கொஞ்சமாக வந்து போட்டுட்டு குக்கரில் வந்து பண்ணி விசில் பண்ணிவிட்டேன். அது கூட வந்து சைட் டிஷ் வந்து மீல் மேக்கரில் வந்து ஒரு பெப்பர் ஃப்ரை மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ரெசிபி வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்காக ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ பாத்துக்காக ஆனியன் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ பாப்பாவுக்கு வந்து நான் கூட ஆடணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறதுக்குள்ளேயும் நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ ஒரு பக்கம் ஆனியன் கட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி வச்சுருவேன். ஸோ ஆனியன் வதங்கிறதுக்குள்ளேயும் டொமேட்டோ மற்றது எல்லாமே வந்து கட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து இதுதான் வந்து டக்குன்னு ஈஸியாக வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன். இல்லைனா வந்து நான் பிளான் பண்ணது சப்பாத்தியும் அதுக்கப்புறம் மீல் மேக்கர் கிரேவியும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து டைம் வந்து ஜாஸ்தியானதுனால பாப்பாவுக்கு வந்து ஊட்டிட்டு நைட் டின்னர் வந்து ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இது வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ ஆனியன் கட் பண்ணி முடிச்சோடனே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு சைடு வந்து மீல் மேக்கர் ஃப்ரையும் ஒரு சைடு வந்து டொமேட்டோ ரைஸும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப எம்மியாக இருந்தது. நான் இந்த ரெசிபி வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டொமேட்டோ பாத்தும் ரொம்ப உதிரியாக சூப்பராக வந்திருந்தது. அண்ட் வந்து அந்த மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரையும் வந்து வேணும் அப்படின்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோடய முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.